ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் ஹிஸ்ட்ரியில் மொஹல் எம்பரர் 11th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்க 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் இந்த யூனிட் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து மொஹல் எம்பரர் பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இதுவரை கொஷனில் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் என்னென்ன இனிமேல் ஃப்யூச்சரில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப், நம்ம சமச்சீர் புக்கோட பிடிஎஃப். ஸோ பார்த்திங்கனாலே நிறைய இருக்குது. ஸோ ரொம்பவே பெரிய லெசன் இது, ஓகேங்களா? ஸோ பாதி இந்த லெசனில் ஒரு 75% தான் நம்மளோட சிலபஸ் இருக்குது. அண்ட் தென் அதெல்லாம் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னோடய நோட்ஸ், ஸோ நான் இந்த லெசன் அண்ட் 7th ரெண்டுத்துலேயும் சேர்த்து எடுத்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதை வச்சு தான் இந்த சாப்டரை வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு லைன் படித்து நம்ம பண்ணும் போது அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப டைமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு என்னோடய நோட்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் வியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஒரு 8 or 9 பேஜஸ் இருக்கும், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ரீட் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்கில் பார்க்கும்போது இன்னும் பெட்டரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இந்த மொஹல் எம்பரர் இந்த வீடியோவில் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றையும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிஎஸ்சில் வந்து நிறைய கிளாஸ் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் என்னோடய ரெக்வஸ்ட், ஓகே? பிகாஸ் நான் எடுக்கிற எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் மொஹல் எம்பரர் பற்றி. நீங்கள் போன வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதிலே வந்து உங்களுக்கு 50% ஐடியா வந்து கிடச்சிருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மொஹல் எம்பரர் வந்து 1526 to 1707, ஓகே? 1707 தான் எப்படி சொல்கிறோம், அப்போ தான் ஒரு வீழ்ச்சி அடைகிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆனாலும் முழுசாக அவங்க வந்து எப்படி சொல்கிறது, மொஹல்ஸே இல்லாமல் போயிடல. ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் வருஷங்கள் இருக்காங்க. பட் நம்மளுக்கு குறிப்பிடத்தக்க, ஸோ ரொம்ப மெயினாக பார்க்குறது என்னென்னா இந்த இயர் தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ ஆகிறாங்க, பட் அதை பற்றி எங்கேயுமே நம்ம பேச மாட்டோம். ஸோ இதில் தான் நிறைய கொஷின்ஸும் கேட்குறாங்க. இதில் தான் முக்கியமான அரசர்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் இந்த இயர் வரைக்கும் தான் மொஹல் எம்பரர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வந்து பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் தென் அவுரங்கசீப். ஸோ இங்கே மட்டும் ஒரு லீப் இருக்கும். ஸோ அந்த லீப்பில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுர் டைனஸ்டி அப்படின்னு ஒரு குட்டியாக ஒரு டைனஸ்டி இருக்குது. ஸோ அதில் ஷெர்ஷா சூரி அப்படின்ற ஒரு கிங் வரார், ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டைம் லைன். ஸோ இந்த 6 அரசர்களுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, என்னென்ன பேட்டில் அவங்க வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு கொஷின் வரும், ஓகே? உங்களுக்கு தெரியும், டெல்லி சுல்தானேட்டோட அழிவில் இருந்து தான் நம்மளோட மொஹல் எம்பரர் வந்து தொடங்குது, ஓகே? ஸோ அதுக்கான காரணம் வந்து பாபர். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பாபர் வந்து 1526 to 1530. ஸோ அப்படின்னா மொஹல் எம்பரர் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆட்சியில் இருக்கிற காலம், ஓகே? ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட ஆதிக்கம் வந்து நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்கார், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் போன 7th நான் உங்களுக்கு சொன்னதான் அகெயின் ஒரு ஜஸ்ட்டு சொல்லிட்டேன் பாபர் பற்றி. ஸோ பாபரோட ஒரு பிளட் வந்து ரொம்பவே ஒரு ராயல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அப்பா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமர் வம்சத்தை சேர்ந்தவராக இருப்பார். அம்மா சைடில் பார்த்திங்கன்னா மங்கோல்ஸ், செங்கிட் கான் அவரோட வம்சத்தில் சேர்ந்தவராக இருப்பார், ஓகேவா? அண்ட் தென் இவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் உதீன் முகமது பாபர். ஸோ அவர் தான் ஃபவுண்டர், ஓகேவா? ஸோ அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்ற இயர் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியாக பார்க்கலாம், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத 11th புக்லையும் 7th புக்லேயும் சேர்த்து எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஒரு கொஷின் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் ஹிஸ்ட்ரியில் மொஹல்ஸை பற்றி ஒரு கொஷின் இல்லாமல் வரவே வராது. 95% மொஹல்ஸ் வந்து எல்லா எக்ஸாம், ஆல் இண்டியா, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஸோ எது நீங்கள் ஆர்ஆர்பி என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹிஸ்ட்ரின்னு அவங்க கேட்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க கை வச்சாங்கன்னா மொஹல்ஸ்லேருந்து அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க, ஓகே? ரொம்பவே இம்பார்ட்டண்ட், எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக் இது, ஓகே? ஸோ பாபர், ஸோ எல்லாமே கவர் பண்ணுன்றதுக்காக நான் எடுத்த நோட்ஸு கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாகவே போகலாம், ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாபர் 1526 to 1530, அதுதான் அவர் வந்து மொஹல் எம்பரர் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆட்சி காலம். பட் அவரோட பேர், ஒரிஜினல் பேர் வந்து ஜாகிருதீன். அதுக்கான மீனிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க,
ஓகேவா. அண்ட் தென் அவருக்கு இன்னும் என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான், அண்ட் தென் ஜாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாஹி அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவர் கைப்பற்றியிருப்பார். ஸோ அதனால. அண்ட் தென் ஃபவுண்டர் ஆஃப் த மொஹல்ஸ். ஸோ மொஹல்ஸ் அவங்களும் ஒரு இஸ்லாமிக் ரீஜனான சேர்ந்த ஒரு அரச வம்சம் தான். ஸோ அதில் தான் மொஹலாயர்கள் இல்லை மொஹல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபர். ஓகே. அண்ட் தென் பாபர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலர் ஆஃப் ஃபர்ஹானா. அவரோட அப்பா வந்து ஃபர்ஹானாவோட ரூலராக இருப்பார். ஓகேவா. பட் அவருக்கு சதி நடந்து அவங்கள வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ தோக்கடித்தோடனே அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு அவங்க அங்கிள் தான் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ அப்போ பாபர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். ஸோ பாபர் வந்து விவரம் தெரியுது. ஸோ விவரம் தெரிஞ்சே அவர் வந்து ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கும் போது சம்ஹார்நாட் பேட்டில், ஓகே, சம்மர்கந்த் பேட்டில், ஓகே. ஸோ இது வந்து யாருக்கு நடக்குதுன்னா அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்களே அந்த ட்ரைப்ஸ். ஸோ ஷியா, சுன்னி, அதுக்கப்புறம் ஆப்கான் முஸ்லீம், துர்க்கிஸ் முஸ்லீம் நிறைய பேர் அவங்கள எதிர்த்து அவர் வந்து போராடுறாரு. தட் மீன் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பாபர் வின் பண்ணுறாரு. திருப்பி வந்து அவர் ஆட்சிக்கு வராரு. அவங்க அங்கிளையும் தோக்கடிக்கிறாரு. ஸோ தோக்கடிக்கும் போது தான் ரூலர் ஆஃப் காபுல். ஸோ காபுல் அப்படின்ற ஒரு பிளேஸையும் வந்து அவர் கேப்சர் பண்ணும்போது ரூலர் ஆஃப் காபுல் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் படிப்படியாக சாஹி, சேரா, சால்கோட், லாகூர் அப்படியே கண்டினியூவாக அந்த சைட்லேருந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கார், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு. ஓகேவா. இப்போது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரூலராக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் இந்தியாவுக்குள்ளே அவர் எப்படி வந்தார் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் கேள்வி. ஓகே. அவர் வந்து ஒரு முஸ்லீம், ஒரு சென்ட்ரல் ஏஷியா, அந்த ஆப்கான், டர்க்கிலேருந்து வந்துட்டுருக்காரு. எப்படி இந்தியாவுக்குள்ளே வராருனா, ஸோ இவரோட வம்சாவளியான டைமர். ஸோ டைமர் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ டைமர்ஸ் வந்து இந்தியா ஒரு பஞ்சாப் வரைக்குமே அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஏமாக வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா மேலே ஒரு கண் இருந்தது. பட் ஹோலாக ஒரு மொஹல் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கிடையாது. பட் நம்ம போயிட்டு இந்தியாவிலையும் கேப்சர் பண்ணணும், பஞ்சாப் வரைக்குமாவது போகணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தது. ஸோ அதை வந்து எப்படி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கனாலே ஸோ அந்த டைம் இவர் வளர்ந்து வந்துகிட்டே இருக்க டைமில் தான் இன்னொரு வம்சம் இருந்தது, லோடி வம்சம், அதாவது டெல்லி சுல்தானேட்டில். ஸோ அதில் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஸோ அவர் வந்து ரொம்பவே அரகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவர் நிறைய பேரை வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பார், நிறைய பேரை டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருமே வந்து எப்போ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 1526, ஓகேவா. ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடக்குதுன்னா 21 ஏப்ரலில். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆக்ரா அந்த சைடில். ஸோ இப்ராஹிம் லோடி தான் சுல்தானாக இருக்கார். அப்போது எப்படி பாபருக்கு இவரை பற்றி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடியும் ராணா சங்கா, ஓகே, ரணசங்கா, இவர் வந்து மீவர். ஸோ மீவரோட கிங், ஓகே, அந்த டைமில். ஸோ இவங்க 2 பேருக்குமே எப்படியாவது இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் வளர்ந்து வந்துட்டுருக்கிறது நம்மளோட பாபர் அப்படின்னும் போது, ஸோ பாபர்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அங்கே தான் வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டில், இந்த பானிபட் வந்து நடக்குது. ஸோ இந்த பானிபட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபர் வின் பண்ணுறாரு. பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா தௌலத் கானுக்கும் பாபருக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும்போது அப்போ வந்து பேட்டில், லாகூரில் நடக்கிற பேட்டிலில் வந்து பாபர் அகெயின் டெவலப் கானை வந்து வின் பண்ணுறார். ஓகே. ஸோ இந்த பானிபட் வார் ரொம்ப முக்கியமான வார். ஏன்னா அதுதான் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு கால் பதிந்ததுக்கான ஒரு முன்னோட்டம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆர்டரி, தட் மீன் பீரங்கி படை. அப்போ வந்து இந்தியர்கள் வந்து அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் அது அப்போ இருந்தது. பட் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபர். ஓகேவா. அண்ட் தென் இப்போது எல்லாமே அதுக்கடுத்து வர்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேட்டில்ஸ் தான் வரும். பேட்டில் ஆஃப் கான்வா 1527. ஸோ இது யாருக்குன்னா பாபருக்கும் ரணசங்காவுக்கும். இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்க ரணசங்காவும் ஸோ பாபர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவரும் சித்தூரோட கிங்காக இருப்பார். ஸோ அவரும் வந்து சித்தூர் அண்ட் மேவர் அந்த கிங்காக இருப்பார். ஸோ அவரும் வந்து இந்த பேட்டில் ஆஃப் கான்வா நடக்குது. ஸோ அதிலே பாபர் தான் வின் பண்ணுறாரு. குவாலியர் அண்ட் டோல்பூரை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அப்படியே அவங்களோட பவுண்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் சந்தேரி. ஸோ இது வந்து 1528 பாபருக்கும் மெதனி ராய் அப்படின்றவங்களுக்கும் நடக்குது. ஸோ இவங்க அது யாருன்னா மால்வா. ஸோ மால்வாவோட கிங்காக இருப்பாங்க. ஸோ அதுலேயும் பாபர் வந்து வின் பண்ணுறாரு. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் காங்க்ரா. ஸோ இது யாருக்குன்னா பாபருக்கும் ஒரு ஆப்கான். ஸோ ஆப்கானோட ஒரு ஜென்ரல் இருப்பாங்க, முகமத் லோடி. தட் மீன் லோடியோட வம்சத்தில் வந்தவங்க முகமத் லோடியும். இந்த ஆப்கானோட ஜென்ரல் யாருன்னா நட்டுர் ஷா. ஓகேவா. ஸோ அந்த 2 பேரும் சேர்ந்து யாருன்னா இப்ராஹிம் லோடியோட சன்னும் அவங்களோட சன்னில்லாவும் சேர்ந்து ஒரு ஆப்கான் ஜென்ரல் கூட சேர்ந்து பாபர் கூட போட்டி போடுவாங்க. அப்பயும் வந்து பாபர் தான் வின் பண்ணுறாரு. ஸோ எத்தனை பேட்டில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட், பேட்டில் ஆஃப் கான்வா 1527, பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528 அண்ட் பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. அப்படியே ஃபுல்லாக பேட்டில்ஸ் தான். ஸோ அண்ட் தென் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1530. ஓகேவா? அண்ட் தென் அவர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பார், அதுதான் துர்க்கி பாபரி. ஸோ இது வந்து பர்ஷியனும் அந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாபர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் எப்படி ஆட்சிக்கு வராரு? எல்லாமே உங்கள் பரம்பரையாக வந்திருப்பாங்க. ஸோ பாபரோட சன் தான் ஹுமாயூன். 1530 to 1540. ஓகே, ஸோ அதிலே வந்து நிறைய இன்ட்ரப்ட் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், ஹுமாயூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹுமாயூன் தான் வந்து எல்டஸ்ட் சன். ஓகே, அந்த அவரோட மீனிங் வந்து ஃபார்ச்சுனேட், ஒரு லக்கி, ஒரு எப்படி சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் ஆனால் அவருக்கு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவர் நிறைய கஷ்டங்கள் தான் அவர் லைஃப்பில் வந்திருக்கும். அன்லக்கி கிங்னும் அவருக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ பாபருக்கு வந்து 3 பசங்க. யாருன்னா கம்ரான், ஹசரி அண்ட் ஹிண்டல். ஓகே, ஸோ பாபர் வந்து அவர் இறக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா ஹுமாயூன் கிட்ட, நீங்கள் தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹுமாயூன் பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்காலராக இருப்பார், ரொம்ப பொறுமையான ஒரு நல்ல பையனாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு சன் வேறு. ஸோ ஹுமாயூன் கிட்ட வந்து சொல்கிறார், நீ தான் நெக்ஸ்ட் ஆட்சிக்கு போகணும். அண்ட் தென் உன்னோட பிரதர்ஸ்க்கும் வந்து நீ எல்லாத்தையும் கொஞ்சம் கொடு. அப்போ தான் வந்து அவங்க எந்த சண்டையும், நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஸோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. ஸோ அதனால் ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, அவர் ஆல்ரெடி ரொம்பவே சாந்தமான ஒரு மனுஷன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற அந்த எம்பரரில் முக்கியமான பகுதிகள் பார்த்திங்கன்னா கம்ரானுக்கு காபூல், அண்ட் தென் கேசரிக்கு சம்பல் அண்ட் ஹல்வால் எல்லாத்தையுமே வந்து பிரித்து கொடுத்து, நீங்கள் வந்து கவர்னராக அதை நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க, சென்டராக இருக்கிறத மட்டும் நான் ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போய் அங்கேருந்து வந்து எப்படி சொல்கிற பேட்டில்ஸ்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பவுண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது அங்கே யார் வராரு அப்படின்னா ஷெர்கான் அப்படின்றவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆஃப்கான் ஜென்ரல். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரிட்டி ஆஃப் ஷெர்கான் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் இந்தியாவிலே வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை நம்பி ஹுமாயூனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனாக வந்து அவரோட கேபிட்டலுக்கு வந்துடுறாரு. ஸோ அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா பகதூர் ஷா குஜராத் அண்ட் ஹஸ்கரி அந்த கவர்னர் 2 பேரும் சேர்ந்து யார் நம்மளோட ஹுமாயூனுக்கு எதிராக எப்படி சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ அதில் ஹுமாயூன் வின் பண்ணுறார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் காஷ்வா. ஸோ இது பாருங்கள் 1539. ஸோ இது யாருக்கு நடக்குதுன்னா, ஸோ அங்கே ஷெர்ஷா வந்து ஒரு ட்ரிட்டி போட்டாலுமே அதை மீறி இங்கே வந்து நம்ம ஹுமாயூன் கிட்ட வந்து போர் பண்ணுறாரு. என்னென்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் வந்து ஆக்ராவை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு போர் நடக்குது. ஸோ ஷெர்ஷா வின் பண்ணி ஆக்ராவை கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் கனோஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கனோஜ். ஸோ பேட்டில் ஆஃப் கனோஜ் வந்து 1540 நடக்குது. ஸோ அங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அது யாருக்கு நடக்குதுன்னா ஷெர்ஷாக்குமே அண்ட் தென் ஹுமாயூனுக்குமே நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே முன்ன போர்லேயே நம்ம வந்து காஷ்வா போர்லேயே தோத்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரதர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவங்க பிரதர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல, எல்லாருமே ஷெர்ஷாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது ஸோ அதுலேயும் வந்து ஷெர்ஷா தான் வின் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, 15 இயர்ஸ் வந்து எங்கேயாவது போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் தெரியாமல் போயிடுறாரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் போகிறாரு. ஓகேவா? ஸோ ஈரானில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா தல்மஸ். ஓகேவா? ஸோ அப்படின்றவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானோட பர்ஷியன் கிங். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அகெயின் வந்து திருப்பியும் அவரோட இழந்த பலத்தை எல்லாமே சேர்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து அவரோட பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தரையாக டிஃபீட் பண்ணி எல்லா இடத்தையுமே வந்து அகெயின் வந்து கேப்சர் பண்ணுறாரு. அண்ட் தென் 15 அவர் கேப்சர் பண்ணி அப்போ தான் வந்து 1555 வந்து சுல்தானா தட் மீன் எம்பரராக மாறும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1556 வந்து இறந்துடுறாரு. எது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது படிக்கட்டில் தவறி விழுந்துறாரு டெல்லியில். ஸோ அவர் இறக்கவும் நெக்ஸ்ட் வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சன் அக்பர். ஸோ அக்பர் தான் மொஹல்ஸ்லேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டு, த கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்பர் எப்படி பிறக்கிறார் அப்படின்னு பார்த்துடலாம். அவர் வந்து இங்கே தப்பிச்சு போவார் இல்லையா, ஸோ அப்போ போயிட்டுருக்கும் போது 1540 வந்து ஹமிதா பேகம் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 1542 வந்து அக்பர் பிறக்கிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்காட் அப்படின்ற இடத்துல. ஸோ அங்கே யார் வந்து ரூலராக இருக்குன்னா ராணா பிரசாத். ஓகே, ஏன்னா கேட்டிருக்காங்க எங்கே அக்பர் பிறக்கிறாரு அப்படின்னா அமர்காட். அவங்களோட அம்மா பேர் வந்து ஹமிதா பேகம்.
1540 வந்து ஹுமாயூன் மேரேஜ் பண்ணிக்கிறார். ஸோ இவ்வளோ தான் ஹுமாயூனோட பாயிண்ட்ஸு. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கும், நிறைய நம்ம கூட பார்த்தோமே வீக்லி கொஷினில். ஹுமாயூன் நாமா வந்து எழுதுனது யாருன்னா துல்கான் பேகம், அவங்களோட சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷெர்ஷா பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அப்போது அந்த டைமில் வந்து இவர் விட்டுட்டு போன அந்த கேப்பில் வந்து சூட் டைனஸ்டி வருது. ஸோ 1540 to 1555 வரைக்கும் வராங்க. ஸோ ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. ஓகேவா? ஸோ அவர் வந்து எந்த ஃபேமிலினா ஜாகிர்தார் ஃபேமிலி அப்படின்ற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆஃப்கான் அந்த பேஸ்டு ஃபேமிலியில் வந்திருப்பார். ஓகே, இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஃபரீட். ஸோ என்னென்னா சன் ஆஃப் ஹசன் கான், அவங்களோட அப்பா. அண்ட் தென் ஷெர் கான் அப்படின்ற பேர் எப்படி வருதுன்னா, இவர் வந்து ஒரு டைம் வந்து ஒரு புலியை வந்து ரொம்ப பிரேவரியாக வந்து கில் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு பட்டமாக, ஷெர் அப்படின்னா டைகர் தானே, ஸோ அந்த இதில் ஹிந்தியில் ஸோ ஷெர்கான் அப்படின்ற பேர் வந்து அப்புறம் தான் அவருக்கு வருது. ஸோ அதே பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் காஷ்வா 1540 வந்து அப்போ தான் வந்து அவர் வின் பண்ணி ரூலர் ஆஃப் டெல்லியை வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்பூட்டில் இருக்க மேஷ்வா, மேவர் அந்த மாதிரி நிறைய கிங்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் தென் வந்து கலிங்கரை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஓகே, அந்த டைமில் வந்து 1545 அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துலேயே வந்து இறந்துடுறாரு. எப்படின்னா ஒரு வெடி விபத்தில் வந்து கன்ஷாட்டில் வந்து இறக்குறாரு. அதுக்கடுத்து யார் அந்த நெக்ஸ்ட்டு அவர் விட்டுட்டு போன இடத்த வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஷா, அவரோட செகண்ட் சன். ஓகே, அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்லாம் கொடுக்கல. பட் ஷெர்ஷா வந்து அந்த 5 இயர்ஸ் ஆட்சியில் இருந்தாலும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து இப்போயும் நம்ம பேசப்படுறதா இருக்கும். அக்பரோட முன்னோடி அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஷெர்கானை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். இவர் தான் வந்து அந்த பாக பிரிவினை ஒவ்வொரு இருக்கிற அந்த ப்ராவின்ஸை வந்து பிரித்து அதுக்கான ஒரு ஆஃபீஸர்ஸை நியமித்து ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா 47 டிவிஷன்ஸாக வந்து சர்க்காஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பார். அதில் வந்து ஷிகதார் வந்து லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸராகவும், முன்ஷீஃப் வந்து ரெவன்யூ கலெக்ஷன் ஆஃபீஸராகவும் இருப்பாங்க. அண்ட் பிரகனா அப்படின்னு நெக்ஸ்ட் சர்க்கார்ன்றது இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்டாக வச்சுக்கலாம், பிரகனா வந்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து இட்காஸ் அப்படின்றது வில்லேஜாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி முன்ஷீஃப் அண்ட் ஷிகதார் அப்படின்ற மாதிரி பிரித்து லா அண்ட் ஆர்டரையும் ரெவன்யூ அண்ட் ஜுடிஷரி ஆஃபீஸரை வந்து நியமிச்சிருந்தார். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ். ஸோ அவரோட மினிஸ்டர்ஸ் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் ஹி ரிவர்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அண்ட் திவான் கி ஹசர் ஆர்மி அண்ட் மிலிட்ரி மினிஸ்டர், திவான் ஹி ராஸ்லட் ஃபாரின் மினிஸ்டர், அண்ட் திவான் கி ஹின்ஷா கம்யூனிகேஷன் மினிஸ்டர். ஏன் இதெல்லாம் அவர் பண்ணார்னா அப்போ தான் வந்து நான் நாட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக வழிமுறையில் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இன்னொரு அவரோட ரிஃபார்மில் இம்பார்ட்டன்ட் வந்து டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா டேக்ஸ் வந்து அந்த ரெவன்யூ டேக்ஸு, ட்ரேட் டேக்ஸ் எல்லாமே கொண்டு வந்தார். இப்போ அக்ரிகல்ச்சரில் இப்போ அந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னாலும் 1/3. ஸோ அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து ஒரு பங்கு வந்து அரசுக்கு டேக்ஸாக கட்டுற மாதிரி அவரோட அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்தது. அண்ட் தென் அவர் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பார், அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், விவசாயத்துக்கு வந்து நிறைய அவர் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணார் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட். அண்ட் தென் ஷெர்ஷா தான் வந்து முகல்ஸில் காயின்ஸ்க்காக நம்ம பேசப்படுற ஒரு நேமாக இருக்கும். சில்வர் காயின்ஸ், அதை டேம்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காயின்ஸை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி நம்மளோட முகமது பின் துக்ளக் எப்படி காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி. பட் இவர் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் GTR, தட் மீன் கிராண்ட் ட்ரங்க் ரோட்ஸ் வந்து பெரிய கிராண்ட் ட்ரங்க் ரோட்ஸ் அந்த டைமே வந்து அவர் வந்து ஏற்படுத்தினார். அண்ட் தென் சராஸ்ன்றது நம்ம வந்து சத்திரம்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம வழிபோக்கன்லாம் இப்போ அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்காகவே ஒரு இடம் வந்து அவர் வந்து கட்டி கொடுத்துருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ரெவன்யூ அண்ட் தென் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சொனரம் அண்ட் பெஷாவர் வரைக்கும் ஒரு ட்ரங்க் ரோட், அண்ட் ஆக்ரா அண்ட் முல்டன் டு ஆக்ரா, ஜோத்பூர் டு சித்தூர். ஸோ இதுதான் அந்த 4 கிராண்ட் ட்ரங்க் ரோட்ஸ். அண்ட் தென் பூரணா இலியா அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபோர்ட். ஸோ இது கொஷனில் கேட்பாங்க. பூரண இலியா வந்து யாரோட காலகட்டம் அப்படின்னா யார் கட்டினா அப்படின்னா ஷெர்ஷா சூரி. அது மசூலியம் இன் சாசாரம்ன்றது பீகாரில் இருக்குது. ஸோ அங்கே தான் அவர் பிறந்தார். ஸோ அங்கே தான் வந்து ஒரு மசூலியம் கட்டியிருக்காங்க. அண்ட் தென் பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸ். ஸோ அலாவுதீன் தான் அந்த பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸ் வந்து ஹார்ஸஸோட அதோட சக்தி, அதோட பலம் பொறுத்து அதோட பிராண்டிங் கொடுப்பாங்க, ரேங்க் கொடுப்பாங்க. அதே போல் அந்த சிஸ்டமும் இவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து எப்போ இறக்குறாரு 1550 சம்திங்கில் இறக்குறாரு இல்லையா, 5 இயர்ஸில். ஸோ அந்த டைமில் அவர் வந்து சாசாராம்லேயே வந்து அவரை வந்து பரி பண்ணுறாங்க.
ஸோ தென் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் 1556. நம்ம முன்ன பார்த்தது வந்து ஹுமாயூனுக்கு அப்புறம் நம்ம ஷெர்ஷா பார்த்தோம். தட் மீன் அந்த கேப் ஃபில் பண்ண வந்தது தான் ஷெர்ஷா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அவங்களோட இவர் வராரு, யார், ஹுமாயூன் திருப்பி வராரு. அவர் இறக்கவும் அக்பர் வராரு 1556 to 1605. ஸோ இவர் வந்து க்ரௌனுக்கு வரும்போது 14 இயர்ஸ் தான் அவருக்கு இருக்குது. அவர் எப்போ பொறுக்கிறாருன்னா 1542. அவரோட ஒரிஜினல் பேர் ஜலாலுத்தீன். ஓகேவா? ஸோ ஒரு கார்டியன், ஏன்னா ஒரு 14 இயர்ஸாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கார்டியன் அமைக்கிறாங்க. யாருன்னா பைரம் கான். ஸோ பைரம் கான் தான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். 1526 வந்து பாபர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வந்திருப்பார். ஸோ இது வந்து நவம்பரில் 1556 வந்து செகண்ட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெமுன்றது ஒரு ஆப்கான் ஜென்ரல், அந்த ஒரு குரூப். ஸோ அவங்களுக்கும் பைரம் கானுக்கும் நடக்குது. ஸோ பைரம் கான் தான் அக்பரோட சார்பில் போய் போரை வந்து கலந்துக்கிறாரு. ஸோ பைரம் கான் வின்னும் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படியே அவர் வின் பண்ணவும் அவர் வந்து நிறைய ஆதிக்கம் வந்து கவர்மெண்ட்டில். ஸோ அக்பர் வளரவும் அவருக்கு வந்தாலுமே பைரம் கானோட ஆதிக்கம் வந்து எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் என்ன பண்ணுறாருன்னா பைரம் கானை வந்து நீங்கள் மெக்காவுக்கு போக, அதானே பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ்லாம், வயசான மெக்காவுக்கு போங்க அப்படின்ட்டு. ஸோ மெக்காவுக்கு அனுப்புகிறாரு. பட் அவர் மெக்காவுக்கு போகிற வழியிலே அந்த நிறைய ஆப்கான்ஸ்லேருந்து யாரோ அவரை வந்து பைரம் கானை வந்து மர்டர் பண்ணிட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் அப்துல் ரஹீம். ஸோ அப்துல் ரஹீம்ன்றது யாருன்னா சன் ஆஃப் பைரம் கான். அவருக்கு வந்து அக்பர் வந்து அவர் அரசவையில் வந்து அவர் வந்து ஒரு மினிஸ்டராக வச்சுருந்தாரு. கான்ஹி கண்ணன் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவருக்கு இருந்தது, அந்த பொசிஷனில் வந்து இருந்தது. ஸோ இது கொஷனில் கேட்பாங்க. யாருன்னா அப்துல் ரஹீம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் அல்கட்டி அப்படின்றது 1576. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அக்பர் கலந்துக்கிற பேட்டில். யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் சிங் அண்டு மொஹல் ஃபோர்ஸஸ். ஓகே, தட் மீன் நம்மள அக்பர். ஸோ ராணா பிரதாப் சிங்க்கும் அக்பருக்கும் நடக்கிறதுல மொஹல்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. அண்ட் தென் அக்பர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஆக்ரா தான் கேபிட்டலாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நியூவாக ஒரு கேபிட்டல் ஃபார்ம் பண்ணுறாரு. அதான் ஃபெட்பூர் சிக்ரி. ஓகே, ஃபெட்டக்பூர் சிக்ரி. ஸோ இது கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து புலன் தர்வாசா அப்படின்றது, அப்புறம் இபாபத் கானா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அவர் கட்டுறாரு. ஓகேவா? ஸோ அக்பரில் முக்கியமாக நம்ம பேசப்படுறது என்னென்னா ரிலீஜியஸ் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ரெவன்யூ சிஸ்டம், அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசும். ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் பாலிசி பார்த்துடலாம். ஸோ அவர் வந்து சூஃபிசம் ஃபாலோ சூஃபிசம்லாம் இஸ்லாமியில் ஒரு விதமான ஒரு நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் வந்து அவர் டியூட்டர் யார் அப்படின்னா சூஃபி செயின்ட் அபுல் லட்டீஃப். ஓகே, அவர் தான் வந்து அவரோட டியூட்டராக இருந்தாங்க. அண்ட் தென் நான் ஆல்ரெடி இபாப் கானா அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் 1582 எங்கே கட்டுறாரு அப்படின்னா ஃபெட்டக்பூர் சிக்ரியில் தான் இந்த புலான் தர்வாசாவும் இந்த இபாட் கானாவையும் கட்டுறார். ஓகேவா? அண்ட் தென் தீன் ஹிலாஹி அப்படின்றது என்னென்னா எல்லா மதமுமே வந்து ஒரே ஒரு பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறோம். இருக்கிற எல்லா மதத்துலேயுமே இருக்கிற நல்ல நல்ல பிரின்சிபல்ஸ்லாம் வச்சு ஒரு மதத்தை வந்து அவர் உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. யாருமே வந்து அவர் கம்பல் பண்ணல. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கவங்க அவரோட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அண்ட் தென் நம்ம அக்பர்னு பேசும்போதே நம்ம ராஜ்புட் நம்ம அந்த ஜோதா அக்பர் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ராஜ்புட் ஃபேமிலியும் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அக்பருக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தவங்க யாருன்னா ராஜ்புட்ஸ் தான். ஏன்னா இவங்க முஸ்லீம்ஸ்ன்றனால அவங்க வந்து ஏற்றுக்கலை. ஸோ அந்த டைம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேவராக மாறுவாங்கன்ற ஒரு தாட் அவருக்கு வருது. ஸோ அதனால இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் சன்ஸ் அண்ட் கிராண்ட் டாட்டர்ஸ் எல்லாருமே கிராண்ட் சன்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ராஜ்புட் ஃபேமிலியில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹிந்துஸ் எல்லாருமே அவர் சம்மா ட்ரீட் பண்ணும் அப்படின்ற அவரோட அந்த பாலிசினால் ஜியா டேக்ஸ் இது வந்து எதுக்காக பண்ணுவாங்க, நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இப்போ பில்கிரிமேஜ் போவாங்க இல்லையா. ஸோ இப்போது முஸ்லீம்ஸ் வந்து மெக்காவுக்கு போகிறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஹிந்துஸ் வந்து நிறைய டெம்பிள் போவாங்க. ஸோ அதுக்கெலாம் டேக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஜியா டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. அண்ட் தென் அபாலிஷ் சதி அண்ட் ஸ்லேவரி. ஓகே, அண்ட் தென் இந்த ஜோதான்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஜோதான் பேர் இருந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே ஹரிகா பாய் யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா அபர்மாலோட அம்பர் அப்படின்ற அந்த பிளேஸோட ராஜா அவங்க. ஸோ அந்த பிரின்சஸை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் பிரின்சஸ் ஆஃப் மேஹ்னர் அண்ட் ஜெய்சல்மர். ஸோ நிறைய அவங்க கிங்னா நிறைய குயின்ஸ் இருப்பாங்க. பட் நமக்கு வந்து குறிப்பிடத்தக்க குயின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே, அண்ட் தென் இவரோட அரசவையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்து ஸ்காலர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ராஜா பஹ்வந்த் தாஸ், ராஜா மான்சிங்,
அவர் தான் ஜென்ரல், ஒரு மிலிட்ரி ஜென்ரலாக, 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரலாக இருந்தாங்க. ஸோ இந்த ராஜா மான்சிங்கோட டாட்டரை தான் ஜஹாங்கீர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் ராஜா மான்சிங்கை தான் ஒரு ஒன்ஸ் ஆஃப் அ டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு காபூலோட ஜென்ரலாகவும் நியமிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் ராஜா தொண்டர்மால், ஸோ அவர் வந்து ரெவன்யூ மினிஸ்டர். இவர் வந்து ஷெர்ஷா சூரிக்கிட்டையும் வேலை பார்த்துருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ அவருக்கும் இவர் தான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ அக்பரும் வந்து இவரோட நிறைய திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணார். அண்ட் தென் பீர்பால். ஸோ பீர்பால் கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அக்பர் பீர்பால். ஸோ அக்பர் தான் இவரோட ஃபேவரட் கம்பானியன், ஒரு ஒன் ஆஃப் த மினிஸ்டர். இவரும் வந்து தீன் ஹிலாகியை ஃபாலோ பண்ணார். ஓகேவா? மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த சிஸ்டம்னா என்னன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதனால் ரேங்கிங் சிஸ்டம், பேசிக்காக ரேங்கிங் சிஸ்டம். சாட் அண்ட் சாவர் அப்படின்னு அதை பிரிப்பாங்க. நம்பர் ஆஃப் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் நீங்கள் எத்தனை ஹார்சஸ் வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து உங்கள் ரேங்க்கு. ஸோ உங்களோட ரேங்க்கு பொறுத்து உங்களுக்கு வந்து அவங்களே வந்து டேக்ஸ், தட் மீன் அதுக்கான சேலரி கொடுத்து அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது போர் நடக்கும் போது நீங்கள் வந்து கிங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டமோட நோக்கம். ஸோ அந்த ரேங்க் எல்லாமே இப்போ வந்து என்னோடய அப்பா வந்து இப்போது ஒரு மன்சப்தாரியில் இருக்கார் அப்படின்னா, ஸோ அவர் இறந்துட்டோன்னே நெக்ஸ்ட் இருக்கவங்களுக்கு வராது. இப்போது அவங்களோட சன்னுக்கு வராது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து அந்தளவுக்கு சோல்ஜர்ஸ், அந்த ஹார்சஸ் வச்சு அவங்களுக்கு அகெயின் புது ரேங்க் கொடுத்து தான் வரும். ஸோ இது நான் ஹெரிட்டரி. பட் காலப்போக்கில் வந்து நெக்ஸ்ட்டு கிங்லாம் மாறும்போது ஹெரிட்டரியாக மாறிடும். பட் அக்பர் வந்து ஹெரிட்டரியாக வைக்கல. அண்ட் தென் ஜாகிர்ன்றது என்னென்னா, அந்த எஸ்டேட் இவங்களுக்கு தனியாக இடமும் கொடுப்பாங்க, அண்ட் தென் அதை பராமரிக்கிறதுக்கான பணமும் கொடுப்பாங்க. அண்ட் தென் போர் நடக்கும்போது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் மன்சப்தாரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், ஜயப் அண்ட் பனபாஸ்ட். அது வந்து லேண்ட் ரெவன்யூனாலே ராஜா தொண்டர்மால் தான், அவர் ஷெர்ஷா கூட ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த பன்சலா சிஸ்டம் வந்து லேண்ட் மெஷர்மெண்ட். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், எப்படி வந்து எல்லாமே பே இன் கேஷ் தான் நிறைய பேர் பே பண்ணாங்க. அண்ட் தென் முடியாதவங்க வந்து விளைச்சலில் இருக்கிறத பங்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பொலாஜ் அண்ட் பாரட்டி அண்ட் ஜாஹர் அண்ட் மன்சர். ஸோ இதெல்லாமே வந்து அந்த நிலத்தோட அளவு பொறுத்து அவங்க வந்து விளைச்சல் பொறுத்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றா இல்லை 2 வருஷத்துக்கு ஒன்றா அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் இருந்தது வந்து டான்சன் வந்து கம்போசர் அண்ட் மியூசிஷியன். யாரோட காலகட்டம்னா அக்பர். அண்ட் டஸ்வந்த் வந்து ஆர்டிஸ்ட். ஸோ இவரும் அக்பரோட அரசவையில் இருந்தாங்க. அண்ட் தென் சலீம் சிஷ்டி அண்ட் குரு ராம்தேஸ், இவங்க எல்லாருமே வந்து அக்பரோட அரசவையில் இருந்தாங்க. ஸோ இந்த சலீம் சிஷ்டி வந்து சூஃபி செயின்ட்டு, குரு ராம்தாஸ் வந்து சீக். ஓகேவா? அண்ட் தென் இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1605 27th அக்டோபர். அண்ட் அபுல் ஃபாசிஃப். ஸோ இவர் யார்? இவர் எழுதின புக்ஸ் தான் வந்து அல்ஹி அக்பரி, அக்பர்நாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர். சீக்கிரம் பார்த்துடலாம். 1605 to 1627. இவர் வந்து பிரின்ஸ் சலீம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கான்கரர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற அவருக்கு நேம் இருக்குது. ஸோ இவரோட ஒரிஜினல் டைட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நுஸ்ருதீன் ஜஹாங்கீர். அண்ட் தென் இவருக்கு வந்து 2 சன், குரம் அண்ட் குஸ்ரு. ஸோ குஸ்ரு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். குஸ்ரு வந்து என்னென்னா, இவர் ஜஹாங்கீரே ஒரு 40 இயர்ஸில் தான் த்ரோனுக்கு வர்றாரு. அப்போ குஸ்ருவும் ஓரளவுக்கு வந்து விவரம் தெரிஞ்சுறாரு. ஸோ நானே அரசனாகணும்னு குஸ்ருன்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குரு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ரிபல் பண்ணுறாரு. ஸோ ரிபலில் வந்து ஜஹாங்கீர் தான் வின் பண்ணவும், குஸ்ருவை வந்து என்ன பண்ணுறாரு ஜஹாங்கீர், அவரோட கண்ணை நோண்டி அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து இன்சல்ட்டும் பண்ணிடுறாங்க, அவரோட சன்னாக இருந்தாலும். அண்ட் தென் இவருக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி குரு தேவ் சீக், அவர் வந்து 5th சீக் குரு, அவரை வந்து கொலை பண்ணிடுறாரு. ஓகேவா? மர்டர் பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் தென் ராணா அமர் சிங்கும் வந்து அந்த டைம் வந்து ரிவல்ட் பண்ணவும் ஸோ கூரம் தான் நம்மளோட ஷாஜஹான். ஸோ கூரம் வந்து இவர் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் 1608 வந்து அஹ்மத் நகர் வந்து இண்டிபெண்ட்டாக அவர் நியமிச்சிடுறாரு, மாலிக் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க நல்ல நடத்தை காரணமாக அவங்களோட ஸ்டேட்டை வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. 1611 வந்து அவரோட ஒய்ஃப். ஸோ இதை பார்க்கலாம். அண்ட் தென் இவரோட காலகட்டத்தில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து போர்ச்சுகீஸ் அண்ட் இங்கிலீஷ் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு, பட் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அண்ட் தென் தாமஸ் ராவ், கிங் ஜேம்ஸோட
அந்த தலைமையிலேருந்து வராரு. ஸோ அவருக்கு தான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் சூரட்டில் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது நாட்டில் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் 1611 தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து யாருன்னா மெஹ்னூர் நிஷா அப்படின்றாங்க. அவங்க தான் நூர்ஜஹான். ஸோ அவங்க தான் வந்து எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் தான் குரமும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் வந்து அப்பா மாதிரியே அந்த ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கார். நூர்ஜஹானோட அவங்க வந்து என்னென்னா ஒரு பெரிய ஆஃப்கான் அந்த ஒரு வம்சாவளியிலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குட்டா அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸே அவங்க வச்சுருந்தாங்க. ஓகேவா. ஸோ நூர்ஜஹானோட பிரதரோட டாட்டரை தான் குரம் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவும் நூர்ஜஹானுக்கும் அண்ட் தென் குரமுக்குமே ஒரு கோல்டு வார் நடக்கும். லாஸ்ட்டில் வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்னா குரம் தான் வின் பண்ணி ஷாஜஹான் தான் த்ரோனுக்கு வரார். ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்டோரிஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவரோட பாயிண்ட் ஜஹாங்கீர் துர்க்கி ஜஹாங்கீரி ஒரு ஆட்டோபயோகிராஃபி பர்ஷியனில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் 1627 to 1657. ஸோ இவர் தான் குரம். இவர் வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் முகல்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காலகட்டம் அந்த டைமில் தான் ஆர்கிடெக்சர் ஆர்ட் எல்லாமே ரொம்பவே அதிகமாக வளர்ந்துருக்கும். 1638 வந்து கந்தஹர் அப்படின்ற இடத்த வந்து மீட்கிறார். ஏன்னா அக்பர் அதை வச்சுருப்பார். இப்போ ஜஹாங்கீர் காலகட்டத்தில் அதை இழந்துடுறாங்க. அண்ட் தென் வந்து ஷாஜஹான் தான் வந்து மீட்கிறார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் காலகட்டத்தில் வந்து கூக்லி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் இந்தியன்ஸ் வந்து ஸ்லேவாக வச்சுருப்பாங்க. அதை தெரிஞ்சவொடனே போர்ச்சுகீஸ் தான் நடத்துவாங்க அந்த ஃபேக்ட்ரியை. ஸோ போர்ச்சுகீஸை வந்து அந்த இடத்த விட்டு துரத்திடுறாரு. அண்ட் தென் பிர்லோடி அண்டு முட்டாஃப் நிஷாம் ஷா இவங்க எல்லாருமே வந்து ஷாஜஹான் அகெயின்ஸ்டாக வந்து போர் பண்ணுறாங்க. பட் அதையும் வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ யாரோட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா இரட்கான், அந்த பால்கத்தோட இரட்கானோட ஹெல்ப்பில் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் டெக்கான் கவர்னர் யாராக இருக்காங்கன்னா அவுரங்கசீப் யாருன்னா ஷாஜஹானோட சன்னு. ஸோ டெக்கானை வந்து கண்டேஷ், தெலுங்கானா, பீகார், அஹ்மத்பூர் அப்படின்னு 4ஆக பிரித்து அதை வந்து அவுரங்கசீப்போட பொறுப்பில் விட்டுடுறாங்க. ஓகேவா. ஸோ இவரோட கான்டெம்ப்ரரி இவரோட டைமில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா லூயிஸ் 14. இவர் வந்து ஃப்ரெஞ்ச் கிங். ஓகே, இது கொஷனில் கேட்டிருக்காங்க, நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவருக்கு வந்து 4 சன். ஸோ அவுரங்கசீப் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. தாரா ஷாருக் அண்ட் தென் குஜா, அவுரங்கசீப் அண்ட் முகாத் அப்படின்ற 4 சன். பட் ஷாஜஹானுக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு சன் தாரா ஷாருக் அவரை தான் வந்து ஃபேவரட் சன். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்காலராக இருப்பார். அவருக்கு நிறைய பர்ஷியன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆர்ட் அண்ட் இதில். ஸோ அதனால அவர் தான் நெக்ஸ்ட்டு சுல்தானாக மாற்றுறோம் அப்படின்னு நினப்பாங்க. பட் வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 பேரையுமே டிஃபீட் பண்ணிவிட்டு இவர் வந்து வராரு. ஓகே. ஸோ அண்ட் தென் அவரோட அப்பாவையே வந்து 8 இயர்ஸ் வந்து ப்ரிசனில் வச்சுக்கிட்டு எங்கன்னா ஷாபுர்ஜி ஆஃப் ஆக்ரா ஃபோர்ட். ஓகேவா. அந்த டைமில் வந்து யார் வந்து ஷாஜஹானை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஜஹானான்றது யாருன்னா ஷாஜஹானோட டாட்டர். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் 1666 வந்து ஜானில் வந்து ஷாஜஹான் இறக்குறாரு. ஸோ அவரை வந்து தாஜ்மஹாலே பரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஒய்ஃப்காக தாஜ்மஹால் கட்டியிருப்பார் இல்லையா. ஸோ அங்கேயே வந்து பரீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பற்றி பார்க்கலாம். ஸோ தாஜ்மஹால் வந்து இந்தோ பர்ஷியன் இஸ்லாமிக் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ இது எதுக்காக தான் மும்தாஜ் மஹல் அவங்களோட ஒய்ஃப் 1631 இறக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க இறந்த வருஷம் 1632 கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1647 முடிக்கிறாங்க. 20,000 ஒர்க்கர்ஸ். ஸோ எங்கே ஆப்கான், டர்க்கிஷ் அந்த மாதிரி நிறைய ஸ்லேவ்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் சேர்த்து வந்து கட்டியிருப்பாங்க. உஸ்தத் அமல் லுஹானி அப்படின்றவர் தான் ஆர்கிடெக்சர். அவரோட மேற்பார்வையில் தான் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் யமுனா. ஓகே. அண்ட் தென் இவர் இன்னும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா பீகாக் த்ரோன் வந்து அவரோட காலகட்டத்தில் தான் இருந்தது. அண்ட் தென் இவரோட காலகட்டத்தில் கான்டெம்ப்ரரியாக வந்து நிறைய ட்ராவலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது இல்லாமல் அந்த டைம் வந்து இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்த காலகட்டம். ஸோ அப்போ யார் வந்தாங்க அப்படின்னா பெர்னர் அண்ட் டார்வன் ஃப்ரெஞ்ச் ட்ராவலர், அண்டு மெண்டலோ ஜெர்மன் ட்ராவலர், அண்ட் பீட்டர் முண்டே வந்து இங்கிலாந்து, அண்டு மனுக்ரி வந்து இட்டாலி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷாஜஹான் வந்து த்ரோனில் இருக்கும் போது விசிட் பண்ண ட்ராவலர்ஸ். அண்ட் தென் அவுரங்கசீப் பார்த்துடலாம். 1658 1707. ஸோ இது வரைக்குமே வந்து அந்த மொஹல் எம்பரர் வந்து வீழ்ச்சி அடையுது. ஓகேவா. ஆனால் மொஹல்ஸ் வந்து இருக்காங்க, கொஞ்சம் அப்பப்போ வந்து போவாங்க, சின்ன கிங்காக இருப்பாங்க. பட் பேரரசு வந்து இல்லை. ஓகேவா. ஸோ டைட்டில் வந்து அலம்கீர், கான்குவரர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு அவரே வச்சுக்கிட்டது.
1658 to 1681 வந்து அவர் நார்த்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஓகே, இவரோட எய்ம் என்னென்னா வந்து ஒரு பெரிய ஒரு முஸ்லீம்ஸ் அந்த ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுவார். பட் பாபர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாலிசி எல்லா மதமும் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு தான் ஹுமாயூன் கிட்ட சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் வர அக்பரும் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணால், ஜஹாங்கீருமே ஓரளவுக்கு டாலரன்ஸாக தான் இருப்பார், ஷாஜஹானுமே ஓரளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. பட் அவுரங்கசீப் வந்து ரொம்பவே ஒரு ரிலீஜியஸ் பாலிசி வந்து மிக்க ஒரு மனுஷனாக இருப்பார். ஸோ அதனால வந்து அவரால் மற்ற ரிலீஜியஸை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இவர் இருக்கும்போது யார் யார் வந்து ரிவால்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அரம்ஸ் ஆஃப் கம்மபூரா அண்டு பண்டலோஸ், சாத்தாஸ் அண்ட் தென் சீக்ஸ், இவங்க 5 பேரும் வந்து அந்த டைம் வந்து இவருக்கு பெரிய தொல்லையாக இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தராக வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணிகிட்டே வருவார் ஒவ்வொரு இடத்துல, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில். சீக்ஸில் பார்த்தீங்கன்னா குரு தெக் பகதூர், ஸோ இது கொஷின் கேட்டிருக்காங்க. குரு தெக் பகதூர் 9th சீக் குரு, அவர் பஞ்சாபில் இருப்பார். ஸோ அவரை வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணுறவும் அவரோட சங் வந்து குரு கோவிந்த் சிங், இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவுரங்கசீப்க்கு எதிர்த்து வருவார். ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க குரு தெக் பகதூர். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் முஸ்லீம்ஸ்க்கு ஃபேவராக இருக்கவும் அவர் வந்து அகெயின் ரீஇம்போஸ் பண்ணுறாரு ஜியா டேக்ஸை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1679. அண்ட் தென் அதை எதிர்த்து அதனால் நிறைய பேர் வந்து அவர் மேலே கோவப்படுறாங்க. ராணா ராஜ் சிங் மீவர் அவரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட பையனுக்கு பேர் அக்பர், பிரின்ஸ் அக்பர்னு வச்சுக்கலாம். ஸோ அவரே வந்து அவுரங்கசீப்பை எதிர்த்து இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ரிபல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதில் ராணா ராஜ் சிங் மட்டும் ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கிறார் அவுரங்கசீப் கூட. சரி, அவுரங்கசீப்பும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1682 to 1707 சவுத் டெக்கன் பாலிசி. ஓகே, இதுதான் வந்து அவரோட வீழ்ச்சியில் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அப்போ நிறைய பேர் அவருக்கு குடைச்சல் கொடுத்தவங்க கோல்கொண்டா. ஸோ கோல்கொண்டாவில் அபுல் ஹசீம் 1687 அவரையும் டிஃபீட் பண்ணுறாரு. பிஜப்பூர் ரூலர் ஸ்ரீகந்தர் அபுல் ஹஸ்னி அவரோட சன்ஸு. அண்ட் தென் வந்து மராத்தாவில் பார்த்தீங்கன்னா சிவராஜியோட சன்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிஜப்பூர் ரூலரை தடுக்கிறதுக்கு அரம் ஷா அண்ட் ஷா அலம் அவங்க வந்து யாருன்னா அவுரங்கசீப்போட சன்னு. ஸோ அவங்கள வந்து அனுப்புகிறாரு. பட் அவங்க தோற்று போயிடுறாங்க. அகெயின் ஒரு அவுரங்கசீப்பே வந்து பிஜப்பூர் ரூலரை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. மராத்தாஸில் பார்த்தீங்கன்னா யாருன்னா சாஷ்டா கான் அண்ட் ஜெய்சிங் 2 பேர் அனுப்புகிறார் சிவாஜியை வந்து கொல்றதுக்காகவும் டிஃபீட் பண்ணுறதுக்காகவும். பட் இதில் வந்து அந்த சேஷ்டா கான் வந்து சிவாஜியோட பையன் சாம்ஜியை வந்து கொன்றாங்க எப்படின்னா 1689. பட் இந்த அக்பர் பிரின்ஸ் வந்து என்னென்னா சிவாஜி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பா அவுரங்கசீப்கே ரிபல் பண்ணுறாரு. ஸோ இதை அவுரங்கசீப்க்கு தெரிஞ்சு இவரை வந்து நாடு கடத்திடுறாங்க. ஓகே, எங்கன்னா பர்ஷியாவில் வந்து பர்ஷியன் அந்த சைடில் வந்து நாடு கடத்திடுறாங்க. ஓகே, அந்த டைமில் சிவாஜி எப்போ இறக்குறாருன்னா 1680 53 ஏஜில் வந்து இறக்குறாரு. ஸோ இது வந்து மராத்தாஸ் அந்த ரீஜனில் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து டெக்கான் ஹல்சர், அது பார்த்திங்கன்னா அதான் டெக்கான் பாலிசின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து புற்றுநோய் அந்த ஹல்சர்ன்ற மாதிரி, அது தமிழ் எனக்கு தெரியல. அண்ட் டெக்கான் ஹல்சர், இந்த டெக்கான் பாலிசி வந்து அவுரங்கசீப்க்கு வந்து ஒரு டெக்கான் ஹல்சர் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா ஜெயின் சர்க்கார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்தப் ஹை பவர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் நியமித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு எப்படி ஹோலி முஸ்லீம் அப்படின்றதுனால ட்ரக்ஸு ட்ரிங்கிங் அதெல்லாமே பேன் பண்ணார். டெம்பிள்ஸ் கட்டுறதையும் அவர் நிறுத்திட்டார். பட் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் அண்ட் தென் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான் இருக்கு இல்லையா, ஸோ குரானோட நல்ல நல்ல பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அதை வந்து செல் பண்ணி அதுலேருந்து நிறைய காசு சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மொஹரம், ஸோ மொஹரம்ன்றது என்னென்னா ஷியா முஸ்லீம்ஸோட ஒரு பெரிய பண்டிகை. ஓகேவா, ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். பிகாஸ் நம்மளோட அவுரங்கசீப் வந்து சன்னி முஸ்லீமாக இருப்பார். ஸோ அதை மட்டும் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து ஷியா முஸ்லீம்ஸை பிடிக்காது. ஸோ அதனால் மொஹரம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே, அண்ட் தென் 1707 இருக்கிறாரு. ஸோ அதோட வந்து எப்படி சொல்கிறது, மொஹல்ஸ் வந்து பெரிய அந்த டைனஸ்டியாக இருந்தது அழிவில் நோக்கி போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருமே இல்லை, பெருசாக ரூலர்ஸ்னு யாருமே இல்லை. அதில் வந்து அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லா கம்பெனிஸும் உள்ளே வந்து நாட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம 11th புக் பேக் பார்த்துடலாம் பாருங்கள். பாபர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபேட் வித் எஃபெக்டிவ் ஆஃப் இந்த ஆட்லி இந்த பீரங்கி படை வச்சு தான். And the Battle of Kagra was a lost battle fought Babur against Afghans. Dash won the Battle of Kashwar due to his superior political and military skills. Humayun நினைக்கிறேன்
and dash in the land tenure system in which collection of revenue of an estate and power of governing is இது வந்து என்னென்னா இந்த ஜாங்கிரி அப்படின்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பேர் அந்த லேண்ட் ரெவன்யூ அந்த டென்ஷர் பற்றி நம்ம மெஷர் பண்ணுறது. அண்ட் தென் ஃபீசல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்பர் வாஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஷெர்ஷா சூரி. ஓகே, நெக்ஸ்ட்டு டேஷ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப் ஜஹாங்கீர் ஆஃப் இனிஷியேட்டிங் பிரின்ஸ் குஸ்ரு டைமில் வந்து யாரை கொள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தேல் பகதூர். டேஷ் ரீஇம்போஸ் ஜியா இன் இஸ் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். Dash is the first known person to world to reverse the ship camel and borrow which the ship is built. இது யார் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். டாசன் இஸ் டேஷ் அவர் டாசன் வந்து எந்த இடத்த சேர்ந்தவர்னா குவாலியர். ஓகே, அக்பரோட அரசவையில் இருப்பாங்க. அண்ட் தென் பதேஷ் நாமா வாஸ் பயோகிராஃபி ஆஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். டேஷ் வாஸ் அன் ஆஸ்ட்ரோலஜிக்கல் இதெல்லாமே நம்ம பார்க்கல ஸோ அது விட்டுலாம். அண்ட் தென் மேட்ச் பார்த்துடலாம். ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அபுல் ஃபசீப் வந்து யார் அக்பரோட அரசபை. அண்ட் ஜமா மஸ்தீட் வந்து யாருன்னா ஷாஜஹான். அண்ட் தென் த பட்சாஹி மசூக் அது வந்து யாருன்னா அவுரங்கசீப். அண்ட் புரான் கிளியா அப்படின்றது ஷெர்ஷா சூரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓரளவுக்கு முகல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கவர் பண்ணாத ஏதாவது பாயிண்ட் மிஸ்ஸாக இருந்தாலும் நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது கவர் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கை வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளை கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்களாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.